ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு 2 ரோல் கூட ஒயர் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெரூன் கலரும் ஒயிட் கலரும் வச்சு நான் உங்களுக்கு ஒரு செக்குடு டிசைன் உள்ள கூட போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த அறிமுக வீடியோ நான் எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படியோ கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ உங்களுக்கு அந்த அறிமுக வீடியோ நான் சொல்லிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெரூன் கலரும் ஒயிட் கலரும் வச்சு ஒவ்வொரு வயரும் 6.25 அடி கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 26 வயர் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அதை அடி போடுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம அடி போட போகிறோம். நான் ஒவ்வொன்றுலையும் 6.5 அடி 6.25 அடி வெட்டி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு நம்ம 2 ரோல் கூட போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம அடி போடுறதுக்கு சுத்து ஒயர்லேருந்து ஒரு 3.25 அடி நம்ம விட்டுக்க போகிறோம். இப்போ 1 சுற்றணும் இல்லையா? 1 2 3 ஒரு கொஞ்சமாக இதில் 3.25 அடி விட்டுருக்கோம்ல, இந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் இப்படி கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ரோலோடு இருக்க வயர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முதல்ல இந்த வயர்லாம் எடுத்து நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயர் எடுத்து மடக்கி இந்த மாதிரி நல்லா சமமாக மடக்கிக்கணும். மடக்கிட்டு நான் லென்த்தாக இருக்கு இல்லையா வயரு, அதனால சமமாக மடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பாக்ஸ் நாட் போடுறோம். தெரியாதவங்க பார்த்துக்குங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த பள்ளமான வயரை மேலே தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் பள்ளமான வயர் இருக்கு இல்லையா? இந்த பள்ளமான வயரை எடுத்து நம்ம இந்த நாட்டுக்குள்ளே போட்டு இதை டைட் பண்ணணும். இப்படி இது பண்ணிவிட்டு இந்த வயர் ரெண்டும் சமமாக இருக்கான்றதே நம்ம பார்த்துக்கணும். இந்த வயர் ரெண்டும் சமமாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற்றி தாத்தி இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் கூட இப்படி ஏற்றி தாத்தி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்றி தாத்தி இருக்கான்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த மாதிரி சரியாக சமமாக வச்சுக்கணும், டைட்டாகவும் போடணும். இப்போ இதில் ஒரு 4 வயர் நம்மளை இதில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 வயர் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட்டு போகிறோம். நல்லா இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சமமாக பிடிச்சிட்டு மறுபடியும் ஒரு பேசிக் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பக்கம் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா மாற்றி. இது இதுதான் சுத்து வயர்னு நினச்சிட்டு அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டக்குன்னு நானே மறந்துட்டேன். இந்தாங்க, இந்த மாதிரி வச்சு இப்போ ஒரு பேசிக் நாட் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி மறுபடியும் இதை செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதில் ஒரு
இந்த ப்ரௌன் கலரில் 4 ஒயர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 ஒயர் வந்து இந்த ப்ரௌன் கலரில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக நம்ம கோர்த்து இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கணும். அப்படியே நீங்கள் தெரியாதவங்கன்னா அடி போட்டு பழகிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் ஏற்றி தாத்திருக்கா, இதை கரெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட எந்த பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதை கீழ் நோக்கி தள்ளணும். இப்போ மேல் பக்கமாக ஏற்றி இருக்குன்னா இப்படி ரெடி பண்ணணும். இப்படி லூஸை எந்த பக்கம் நம்மளுக்கு தேவையோ அந்த பக்கம் லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகேவா? இந்த மாதிரி நல்லா இதை போடும்போது நமக்கு நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் ஒரு ஒயர் மட்டும் இதில் கோர்த்துருவோம். கோர்த்துட்டு அடுத்து வந்து ஒயிட் கலர் 4 ஒயர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 நாட் நம்ம கோர்த்துருக்கோம் இல்லையா? 4 நாட்டு நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி இதில் 4 ஒயிட்டில் 4 மாற்றி மாற்றி கோர்த்துட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா ஒயரையும் நான் கோர்த்துட்டேன். அதாவது இந்த மெரூனில் 13 ஒயரும் ஒயிட்டில் 13 ஒயரும் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த மெரூன் எல்லாம் மொத்தமாக சேர்த்து 26 ஒயரும் நான் வந்து கோர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 4 இதில் 4 இங்கே வந்து 5 கோர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு 2 ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா? அதனால் இங்கே வந்து 5ம் இந்த ஒயிட்டில் 5ம், அப்போ திரும்ப இந்த மெரூனில் 4ம் ஒயிட்டில் 4ம் இந்த மாதிரி கோர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம இந்த ரோலோடு இருக்கிற ஒயரை வந்து 2யும் அடித்து அளந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம அடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இந்த ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்து சுத்து ஒயர் எடுத்து ரோலோடு இருக்க ஒயர் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஒயரை நடு ஒயரை அளந்துக்கிட்டு இந்த நடு ஒயர்லேருந்து நம்ம இப்படி கரெக்டாக அளந்துட்டு இந்த அளவு அளந்துக்கிட்டு நம்ம அடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி இந்த பக்கமாக இப்படி ஒவ்வொரு லைனாக இப்படி போட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கம் ஒயிட் கலர் வச்சு போட்டோமா, இப்போ வந்து இந்த பக்கம் மெரூன் கலர் வச்சு நம்ம போடுறோம். இப்படி ஒவ்வொரு வயரை கொடுத்து நம்ம நாட் போட்டு போக வேண்டியதான், பாக்ஸ் நாட். இந்த மாதிரி இந்த இதில் சின்ன முடிச்சு இருக்குது, அது கம்மியாகிறோம் அப்படின்லாம் இது பண்ண வேணாம். கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா டைட்டாக மட்டும் ஒவ்வொரு நாட்டை போடும்போது நீங்கள் டைட் பண்ணி போட்டிங்கன்னா
கூட அழகாக இருக்கும். அவ்வளோதான். நாட்டை நல்லா டைட்டாக போடணும். அப்படியே நம்ம இதை பின்னி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை இங்கே வரைக்கும் அப்படியே பின்னி முடிச்சுட்டு இந்த பக்கமும் இதே மாதிரி அளந்து இந்த வயர், இந்த நடு வயர் இருக்கு இல்லையா, இந்த நடு வயர்லேருந்து அளந்து கட் பண்ண வேண்டியதான். அதை நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி அளந்து கட் பண்ணி விடுறேன்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் அளந்து கட் பண்ணி விடுறதை காட்டல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதனால் நான் அதையும் வந்து எப்படி அளந்து கட் பண்ணி விடுறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி லைனாக இது நம்மளுக்கு ஒரு செக்குடு டிசைன் கிடைக்கும். நம்மளுக்கு அடுத்து 2 மிக்சிங் நட் மாதிரி வரும். இப்படியே இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 2 நாட்டையும் நம்ம போட்டுட்டு நம்ம இதை வயரை கட் பண்ணி விட போகிறோம். அளந்து இந்த மாதிரி வயரை கட் பண்ணி விட போகிறோம். இந்த பக்கம் வயரை அளந்து இப்படி 2 வயரை ஒன்றா வச்சு அளந்து கட் பண்ணி போடலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம இந்த ஒயிட் வயர் எடுத்திருக்கேன். நம்ம எங்கே இருந்ததுனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து இன்றைக்கி நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த மெரூன் வயர்லேருந்து. ஏன்னா பக்கமாக நம்ம மூளை திருப்புறத முக்கு திருப்புறதை உங்கள்கிட்ட காமிக்கணும், அதுக்காகத்தான். இந்த கொஞ்சமாக இது பண்ணி இந்த வயர் நம்ம நல்லா சொருகி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மெரூன் கலர் வயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இந்த வீடியோவுக்காக தள்ளி வைக்கிறதுனால என்னால் வயரை இழுத்து பிடிச்சி போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் பக்கத்தில் வச்சு போடுவீங்க, நல்லா இறுக்கி பிடிச்சி நல்லா டைட்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை உள்ளே சொருகி விட்டுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படியே சுற்றி இந்த இதெல்லாம் சுற்றி இந்த வயர் சுற்றி இங்கே மட்டும் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே சுற்றி போட்டுட்டு வருவோம். இப்போ சுற்றி போடும் போதே நம்மளுக்கு முக்கு திருப்பதை பார்க்க முடியும். எப்படி முக்கு திருப்புறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். வாங்க, இப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் இந்த வயரில் ஒயிட் வயரில் 5 லைனும் போட்டிங்கன்னா ஒரு கட்டம் கிடைக்கும், ஒரு சதுரம். அப்புறம் ப்ரௌன் வயரில் ஒரு 5 லைன் இப்படி போட்டு மாற்றி மாற்றி நம்ம கட்டம் செக்குடு டிசைன் கொடுக்கலாம். கூடைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகத்தான் நான் இப்படி இது பண்ணியிருக்கேன்.
பாருங்கள், இந்த மாதிரி இதை திருப்பி போடணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி இப்படி முக்கோண ஷேப் கிடைக்கும் நமக்கு. இப்படி கிடைக்கும்போது தான் நமக்கு முக்கை திருப்ப முடியும், வயரெல்லாம் திரும்பி நம்மளுக்கு வரும். இப்படியே திருப்பி நம்ம எல்லா 4 லைனும் 4 இடத்துலையே நம்மளுக்கு இந்த மாதிரி முக்கோண ஷேப் கிடைக்கும். இந்த முக்கோண ஷேப் முடிஞ்சு இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கொண்டே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம போட்டுக்கோம் இல்லையா, நம்ம முக்கு திருப்பியிருக்கோம்ல, இந்த மாதிரி இந்த 4 கார்னர்லையும் நம்ம அந்த மாதிரி முக்கோணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 4 மூலையிலையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இதில் ஏணிப்படி முடிச்சு வரும், அந்த ஏணிப்படி முடிச்சையும் எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட இந்த அடி போடுற வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன், நிறைய லென்த்தாக போகும். செகண்ட் பார்ட்டில் இந்த கூடையோட முழுசாக போடுறத உங்களுக்கு காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக போட்டு கைப்பிடி போடுறதோட நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயர்கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சொல்லித்தரது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.